துளாராசிக்காரங்க யாரையுமே நீங்கள் நெருங்கினதில்லை. உங்கள் உழைப்பால் தான் முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. யாரையும் கஷ்டப்படுத்துனதும் கிடையாது. ஆனால் மனசளவில் தான் பலருமே பல கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. குடும்பத்தில் நடந்த சில சம்பவம் எல்லாமே ரொம்ப கவலையை தந்திருக்குங்க. அதிலிருந்து மீண்டு வரதுக்கே ரொம்ப நாள் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கும். திடீர்னு வேலையில் நிறைய மாற்றம், பொருளாதார இழப்பால் வாடி வதந்தி போயிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு மனசில் பாரம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறது தான் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. அப்படி பொறுத்த வரைக்குமே இந்த ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை துளாராசி என்பவர்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். துளாராசி அன்பர்கள் பெரும்பாலுமே இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம், ஆடி மாதம் சொன்னாலே ஏதோ ஆகாத மாதம் மாதிரியும் இது போர்க்கால மாதம் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. என்ன பிரச்சனை காத்திருக்குதோன்னு பயந்துருக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே ஆடி மாதம் சொன்னாலே தெய்வ அம்சம், தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய மாதம். அதுலுமே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு எல்லாமே அளவில்லாத சக்தி கிடைக்கக்கூடிய மாதம். ஓடுற நதிக்கு கூட, ஓடுற நீர்நிலையில் இருக்கக்கூடிய நதிக்கு கூட அளவில்லாத ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா தற்செயலை காணன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மாதத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த அம்மன் கோவிலில் பெண் தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை நாட்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சிறப்பான பூஜை நடக்கிறது எல்லா ஊர்லேயுமே உண்டுன்னு சொல்லலாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த நேரத்தில் துளாராசியில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது தாங்க. அது மட்டும் இல்லாமல் குல தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய மாதமும் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த காவல் தெய்வம், குலதெய்வத்துக்கு எல்லாமே இந்த நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். ஏன்னா அளவில்லாத சக்தி நிறைந்திருக்கக்கூடிய மாதங்க. இந்த மாதத்தில் மறக்காமல் துளாராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறதும், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஐயனார், இந்த முனிப்பன் மாதிரி காவல் தெய்வத்துக்கு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிறதும், வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வர்றது நல்லதுங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ரொம்ப எளிமையான விஷயம் இந்த வழிபாடு தான். இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். அதுலுமே பெண் தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க. இந்த கல்யாணம் ஆகாத இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த நேரத்தில் சுமங்கலி பூஜை சிறப்பாக செய்வாங்க. அந்த சுமங்கலி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறது நல்லது தான். அதே மாதிரி திருமணமான பெண்களாக இருந்தாலும் சப்த கன்னிகள் உருவாக்கி இந்த நேரத்தில் சுமங்கலி பூஜை செய்கிறது நல்லதுங்க. மஞ்சள் குங்குமம், இந்த ரவிக்கு துணி கொடுத்து இந்த நேரத்தில் மற்ற பெண்களுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்துறது சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். கணவனுடைய அதாவது ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, வாழ்க்கை துணையோட ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இது உண்டுனாலுமே அதையும் தாண்டி குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வழிபாடுங்கிறது இந்த நேரத்தில் உண்டு. அதனால் இந்த விஷயத்தை மறக்காமல் தொடர்ந்து செய்ய பாருங்க. மேலுமே துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்கக்கூடியங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக தாங்க இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது. யோகங்கிறது சிறப்பாக இருக்குதுங்க. துளாராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சாதகமான பலன் தரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுது. இந்த நேரத்தில் துளாராசி அன்பர்கள் எதையெல்லாம் விட்டீங்களோ அதையெல்லாமே பிடிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, வலிமையோடு அதுவும் இருக்கிறாரு. அதனால் இந்த நேரம் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு அற்புதமான பாக்கிய பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. சிந்தனை சிறப்பாக இருந்தால், செய்கிற செயல் திட்டம் சரியாக இருந்தால், அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்க உங்கள் காட்டில் அடமலன்னு சொல்லலாங்க. ராசிநாதன் நல்ல தன்மையில் இருக்கிறார், குருவும் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 6 குரு, அதாவது கடன், நோய், பகை, எதிர்ப்பு தரக்கூடிய குருவோட சுக்கிரன் இழந்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் சாதகம் தான். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள், அக்கறையை எடுத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியமான உணவு இந்த நேரம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்க பாருங்கள். மன அழுத்தம் தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகம். வேலை சும்மா கொஞ்சம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தேவையில்லாத டென்ஷன் ஏற்படுத்திக்கிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஏமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நிறைய ஏமாற்றம் சந்திச்சிருக்கிறீங்க. உங்களை நம்பினவங்க, நீங்கள் நம்பினவங்களே உங்களை நிறைய விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களை கழட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க, நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை நினச்சே ஏகப்பட்ட அழுத்தத்தோடு இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. இனி எடுக்கக்கூடிய காரியமாவது சாதகமாக முடியுமாங்கிற ஒரு பயத்திலே தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகுதுன்னு சொல்லலாங்க. இனி நீங்கள் பயப்பட வேண்டாம். அபரிதமான முன்னேற்றம் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக இருக்குது. தொழிலையும் சரி, பண வரவுலையும் சரி, எந்த பிரச்சனையுமே இருக்க வாய்ப்பில்லை. செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால, லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதால தனவாக்கு குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் எல்லாமே இருக்குது. ஆனாலுமே ஏதாவது ஒரு வகையில் ஈகோங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் தடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த ஈகோவை முதல்ல குடும்ப வாழ்க்கையில் விட பாருங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்ப செலவு எல்லாமே எளிதாக சமாளிச்சிடுவீங்க. வருமானம் ஒரு பக்கம் இந்த நேரம் சிறப்பாக வரும். பழைய கடன் இருந்தால் அதிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த நேரம் ஒரு சிறப்பான மாதமாக ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது. திருமண முயற்சிக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்திலிருந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். விரைவிலேயே திருமண முயற்சி உங்களுக்கு கைக்கூடி வரும்.
திருமணமான பெண்களாக இருந்தால் கருத்தரிக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாங்க. ஏற்கனவே கருத்தரிக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக வாங்கலாம். இந்த மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கும். இருந்தாலும் வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. எங்கே முடிக்கிறது எங்கே தொடங்குறதுனே தெரியாத குழப்பம் ஒரு பக்கம், வேலை சும்மா ஒரு பக்கம். அதனால் இந்த நேரம் கொஞ்சம் வேலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். கவலையை மறக்க பாருங்கள். நடந்தது நடந்துருச்சு, அதை நீங்கள் நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறத விட இனி நடக்க போகிறத நினச்சி நீங்கள் செயல்பட பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. நிறைய துளாராசி அன்பர்கள் இந்த வேலையில் இடம் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கனாலும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்குங்க. நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்வீங்க, அதுலேயுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி அதிகமாக நீங்கள் யார்கிட்டும் பகிர்ந்துக்க வேண்டாம். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். லாபம் படிப்படியாக அதிகரிக்கும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எப்படி செயல்படணும், நுணுக்கம் என்னங்கிறத கற்றுக்க போகிறீங்க. அதனால இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் நிதி நிறுவனத்துக்கிட்ட உதவி கேட்டு நிற்பீங்க, அதுலேயுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தான். என்ன ஒன்று, சந்தை நிலவரம் இந்த நேரத்தில் எந்த பொருளை கொள்முதல் செஞ்சால் நல்ல லாபம் எடுக்கலாங்கிறத நீங்கள் இந்த நேரம் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், சிறப்பாக இருக்குதுங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வருமானம் உங்களுக்கு ஒரே சீராக இருக்குங்க. பாதிப்புங்கிறது இல்லை. வாய்ப்புக்காக கொஞ்சம் இந்த நேரம் அலைச்சல் கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் நிச்சயமே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்துடுவீங்க, ஆனால் செலவுங்கிறது பின்னாடியே செஞ்சுருவீங்க. மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிங்க. சிக்கனம் ரொம்ப முக்கியம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் ஓரளவு தான் சாதகமாக இருக்குது. கட்சியில் மறைமுகமாக எதிர்ப்பு தருவாங்க. அதனால அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தான் நிறைய பாதிப்பு ஏற்படுறது. என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு ஒரு விஷயத்துலையே நிறைய விஷயத்த நீங்கள் விட்டுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கு தான். ஓரளவு சாதகமான நேரம் தான். கட்சி தலைவர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. அதை பொறுத்த வரைக்குமே ஒரு நன்மை தான். மேல்வட்ட தலைவர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் மேலே கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் உங்கள் நிலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற சிந்தனை விட்டுட்டு கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் சுபத்துவ பாதையில் சந்திரிக்கக்கூடிய கிரகம். ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. படிப்பில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்களே ஆர்வமாக இருப்பீங்க. அதனால் இந்த நேரம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடவே பெற்றவங்களுடைய ஆதரவு, ஆசிரியருடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. இதனால் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பயிர் வளர்ச்சி சிறப்பாக இருக்குதுங்க. தண்ணீர் வசதிக்கு குறைவே இல்லை. உரம், விதை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே குறைவில்லாமல் கிடைக்கும். கொஞ்சம் உழைப்பு அதிகமாக நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். கொஞ்சம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். பழைய கடன் இருந்தால் அதையுமே அடைச்சி நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சாதகம் தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களாக இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு சுக்கிரன் இது ரெண்டுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நீங்களுமே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு வரது நல்லது. உடலில் நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். கற்பனையை உங்களுக்கு நீங்களே கவலையை வளர்த்துக்கிறத விட நீங்கள் இந்த நேரத்தில் பாசிட்டிவான சிந்தனை அதிகமாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நெருங்கின சொந்தக்காரங்க பொறுத்த வரைக்குமே அனுசரித்து போக மாட்டாங்க. வம்புக்கு தான் வருவாங்க. முடிஞ்ச வரைக்குமே அவங்கக்கிட்ட நீங்கள் கவனம் செலுத்துறதை விட, அவங்கள பற்றி யோசிக்கிறத விட அதை விட்டுட்டு உங்கள் வழி என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்க பாருங்கள். அதுதான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குலதெய்வ அனுகிரகம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறப்ப நீங்கள் மற்ற விஷயத்தில் ஏன் கவனம் கொடுப்பானு, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் முயற்சி செய்யலாம். மனம் போல மாங்கல்யம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி சுமங்களுக்கு பெண்களுக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தீர்க்காயம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் தான். உங்களுக்காக இருக்கட்டும், உங்களுடைய கணவருக்காக இருக்கட்டும், இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். என்ன ஒன்று, பண வருமானம் கண்டிப்பாக கொண்டு வந்துட முடியும். பணத்தை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிக்கனமாக செலவு செய்ய பாருங்கள். நெருங்கின உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, வெளியிலையும் சரி, வீட்லேயும் சரி, கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். விட்டு கொடுத்து பழகினீங்கன்னா பெருசாக பாதிப்புங்கிறது இல்லைங்க. பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் சமாளிக்க முடியும். இந்த பண விஷயத்தில் மட்டும் அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏற்கனவே நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டிங்கன்னு சொல்லலாங்க. அசால்ட்டாக இருந்த நிறைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இழப்பை சந்திச்சிருப்பீங்க.
அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மேலுமே இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு பிரச்சனை எதுவுமே ஏற்பட வாய்ப்பு இல்லை. முருகப்பெருமான் வழிபாட்டை இந்த நேரத்தில் மறந்துடாதீங்க. ஏன்னா சின்ன சின்ன போராட்டங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குது. முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது, கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வர்றது கண்டிப்பாக இன்னுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆடி மாத காலத்தில் 30 நாட்களுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா உங்கள் ஊரில் எந்த பெண் தெய்வம் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய பெண் தெய்வம் அமைஞ்சிருக்கு, அந்த பெண் தெய்வத்தோட பெயர் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.